வெல்கம் டு செபோசா சாஃப்ட்வேர் சர்வீசஸ். இந்த வீடியோவில் freelancer.com சைட்டில் நம்ம எப்படி ஒரு ப்ராஜெக்ட்ஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் ஃபீட்ஸ் மூலமாக லேட்டஸ்ட்டாக வர ப்ராஜெக்ட்ஸ் என்ன, ஸோ எந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் இப்போ கரண்ட்டாக வந்துட்டுருக்கு அப்படின்னு அதை பற்றின ஒரு நாலேஜஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் லாகின் பண்ணதையும் freelancer.comல மேலே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஒன்று மெசேஜஸ், அடுத்தது நோட்டிஃபிகேஷன். இப்போதைக்கு இந்த ரெண்டுமே எம்டியாக இருக்குது. நம்ம இன்னும் எந்த ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணாதங்காட்டி ஸோ இது சிம்பிளாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஃபீடு. இந்த ஆப்ஷன்ஸ் எதுக்கு அப்படின்னா, லேட்டஸ்ட்டாக போஸ்ட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இதில் ஷோ ஆகும். உதாரணத்துக்கு இப்போ இங்கே இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சென்டிங் அவுட் 970 கஸ்டமைஸ்டு இமெயில். அதாவது இமெயில் சென்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஜாப் வந்திருக்கு. ஜஸ்ட் 2 minutes ஆகோ அப்படின்னா 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்டர்நெட் மார்க்கெட்டிங் சம்மந்தமான இன்னொரு ஜாப்பும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது பார்த்துட்டிங்கன்னா ஒரு 8 நிமிஷத்துக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லேட்டஸ்ட்டாக வந்த ஜாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஃபீல்டில் ஷோ ஆகும். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இமெயில் ஐடி மூலமாகவும் நீங்கள் சில நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் உங்களுடைய செட்டிங்ஸில் போய்ட்டு சில ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடி மூலமாகவும் உங்களுக்கு வரக்கூடிய பெஸ்ட்டு ப்ராஜெக்ட்ஸை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை பற்றி நான் ஒரு சின்ன டெமோ நான் உங்களுக்கு காட்டுறேன். ப்ரொஃபைலில் போய்ட்டு நீங்கள் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுடைய ப்ரொஃபைல் அப்டேட்டிங் ப்ராசஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக அக்கௌண்ட் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த அக்கௌண்ட் செட்டிங்ஸில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறது, உங்களுடைய காஸ்ட் எந்த மாதிரி இருக்கணும், அதாவது இந்தியன் ருபீஸ்லையா இல்லை டாலர்ஸ்லையா, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்களுடைய பேமெண்ட் வெரிஃபிகேஷன், பேபால் அக்கௌண்ட் ஆகட்டும் இல்லை கிரெடிட் கார்டு ஆகட்டும், இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷனை வெரிஃபை பண்ணுற ஆப்ஷனும் இங்கே இருக்குது. ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் மீ ஆன் தி ஃப்ரீலான்சர் டைரக்டரி. அதாவது ஃப்ரீலான்சர் டைரக்டரியில் உங்களை பற்றின ப்ரொஃபைல் வியூ வந்து லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஆனில் வச்சுருக்கணும். இதே நீங்கள் ஆஃபில் இந்த சைடு செலக்ட் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரும். ஸோ இப்போ உங்களுக்கு அதாவது உங்களுடைய ப்ரொஃபைல் வியூ வந்து ஃப்ரீலான்சர் டைரக்டரியில் ஷோ ஆகாது. ஸோ இதை நீங்கள் எப்பவுமே ஆனில் வச்சுருங்க. அதே மாதிரி ஃப்ரீலான்சர் உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கும் நீங்கள் ஆப்ஷன்ஸை ஆனில் வச்சுருங்க. இது ஆஃபில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃப்ரீலான்சர் வந்து உங்களை ஃபாலோ பண்ண முடியாது. அக்கௌண்ட் டைப் நம்ம வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிலேயே ஒர்க் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணி ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதுக்காக இங்கே பார்த்துட்ருக்கோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். க்ளோஸ் அக்கௌண்ட், அதாவது இப்போ உங்களுடைய ஃப்ரீலான்சர் அக்கௌண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க, அதாவது கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த க்ளோஸ் மை அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸை உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி மாற்றிட்டு ஃபைனலாக சேவ் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். அடுத்ததாக இமெயில் நோட்டிஃபிகேஷன் இந்த செட்டிங்ஸை பயன்படுத்தி எப்படி பண்ணலாம் அப்படின்னா, மேலே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், அதான் இமெயில் செட்டிங்ஸ். அதாவது நீங்கள் ஒரு இமெயில் ஐடி கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அதை ஏதாவது மாற்றுறீங்க அப்படின்னா உங்களுடைய கரண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு உங்களுடைய மெயில் ஐடியை மாற்றிக்கலாம். கீழே இங்கே அப்டேட் இமெயில் அட்ரஸ் இருக்கு இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இமெயில் ஃபார்மேட் வந்து எப்படி இருக்கணும், HTML இல்லை ப்ளைன் டெக்ஸ்ட்டா, அதையும் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ஆனில் இருக்கும். உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே இதில் வரக்கூடிய ரீசன்ட் போஸ்ட், அதாவது ரீசெண்டாக போஸ்ட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் ஸ்டேட்டஸ் எல்லாம் உங்கள் மெயிலுக்கு வர மாதிரி தான் டிஃபால்ட்டாக அதில் ஆன் செலக்ட் ஆகிருக்கும். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் ஆனில் தான் இருக்குது.
ஸோ நீங்களும் இதை எப்பவுமே ஆன்லேயே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வர ப்ராஜெக்ட்ஸோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயில் ஐடிக்கும் வரும். ஸோ அதை நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இதில் நான் கொடுத்த மெயில் ஐடியோட இன்பாக்ஸில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே தெரியுது இல்லைங்களா, freelancer.com சப்போர்ட். ஸோ அந்த freelancer.comலேருந்து லேட்டஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் கான்டெஸ்ட் சொல்லிட்டு எத்தனை மெசேஜ் வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இத்தனை மெயில் ஐடியும் நமக்கு வரக்கூடிய லேட்டஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியுது இல்லைங்களா. ஆன்லைன் சப்போர்ட் USA, ஹெல்ப் வித் கஸ்டமர் சப்போர்ட். ஸோ இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெயில் ஐடிக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே மேலே இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ராஜெக்ட் ஃபீடை யூஸ் பண்ணியும் நீங்கள் இப்போ வந்து கரண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது உங்களுக்கு ஈஸியான ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.